இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மூலிகை செடியோட பேரு கற்பூரவள்ளி செடி. இந்த கற்பூரவள்ளி செடியில இருக்கிற ஒரு சில வேதிப்பொருட்கள் நம்ம சுவாச பாதையில இருக்கிற சளியை தளர்த்தி ஈஸியாவே வெளியேற்றிரும். அதனால அந்த கற்பூரவள்ளி செடியை சளிக்கு ஒரு மாமருந்தா பயன்படுத்துவாங்க. இப்ப நானும் இந்த கற்பூரவள்ளி செடியை வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். முதல்ல ஒரு கரண்டில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்து ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த கற்பூரவள்ளி தழையை எடுத்து எண்ணெயில நினைச்சு குழந்தைகளோட நெஞ்சில 10 மாதிரி போட்டாலே போதும். கண்டிப்பா குழந்தைகளுக்கு இருக்கிற நெஞ்சு சளி எல்லாம் ஒரே நாள்ல சரியா போயிடும். அது மட்டும் இல்லாம இது மாதிரி கொஞ்சோண்டு கற்பூரவள்ளி தழையை எடுத்து நெருப்புல நல்லா வாட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த இலையை மட்டும் பறிச்சு உள்ளங்கையில வச்சு நல்லா கசக்கனாக்கா அதுல இருந்து சாறு கிடைக்கும். அந்த சாரை மட்டும் இது மாதிரி தனியா புழிஞ்சி எடுத்துட்டு அதுல கொஞ்சோண்டு மிளகு தூள் ஒரு ஸ்பூன் தேனையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்குங்க. கடைசியா இதை எடுத்து யாருக்கு மூச்சு விடும் போது நெஞ்சில சளி கருக்கு முறுக்குன்னு கேக்குதோ அவங்களுக்கு இது மாதிரி குடிக்க சொல்லி கொடுத்தாலே போதும். கண்டிப்பா உங்க நெஞ்சில கட்டி நிக்கிற சளி எல்லாம் தளர்ந்து பாத்ரூம்